ஸோ நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபோட்டோஷாப். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணல. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். அது ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம சேனலோட லோகோ. அது டிசைன் பண்ணது நான் தான். ஸோ இதான் இந்த டிசைன் ஒரு சிம்பிள் டிசைன் தான், ரொம்ப பெருசாவெல்லாம் இல்லை. ஸோ ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயம் தான். முன்னாடி சொன்ன மாதிரி ஃபோட்டோஷாப்னா எதுக்காக யூஸ் பண்ணுறது, ஃபோட்டோ எடிட்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி எடிட் பண்ணோம், அதுக்கு எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று என்னென்னா, ஆர்ஜிபி கலர்ஸ், சிஎம்ஒய்கே கலர்ஸ். ஸோ கலர் பேனல்னு சொல்லுவோம். அது வந்து ஆர்ஜிபி அண்ட் சிஎம்ஒய்கே அப்படின்னு ரெண்டெண்ணா சொல்லுவாங்க. ஓகேவா? ஆர்ஜிபினா ரெட், கிரீன், ப்ளூ. ஸோ இந்த கலர்ஸ்லாம் தெரியுங்களா? ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. இந்த 3 கலர்ஸும் சேர்ந்தது தான் ஆர்ஜிபி. ஸோ பிரைமரி கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சிஸ்டம், இப்போ மானிட்டர்ஸ், டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸு, அந்த மாதிரியான ஃபோனு, இந்த மாதிரியான இடத்துக்கு எல்லாமே நம்ம டிசைன் பண்ணுறது வந்து ஆர்ஜிபி கலர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணணும். ஓகேங்களா? இதுவே நீங்கள் பிரிண்டிங் எடுக்கிறீங்க, ஒரு போஸ்டரு, ஒரு பேம்ப்ளெட், ஒரு ப்ரௌச்சர் பிரிண்டிங் எடுக்கிறீங்கன்னா, பிரிண்டிங் பர்பஸ்க்காக நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா, அதுக்கு வந்து ஆர்ஜிபி வைக்கக்கூடாது. அதுக்கு சிஎம்ஒய்கேன்னு வைக்கணும். சிஎம்ஒய்கேனா சியான், மெஜந்தா, எல்லோ, கே ஃபார் கீன்னு சொல்லுவாங்க. கீனா பிளாக். ஸோ சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக் தான் பிரிண்டிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போகிற கலர் பேட்டர்ன். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் எல்லா சாஃப்ட்வேர்லேயும் இந்த ரெண்டெண்ணா இருக்கும், நியூ ஃபைல் அண்ட் ஓப்பன். ஸோ நியூ ஃபைல்னா என்னென்னா, நம்ம ஒரு புதுசாக ஒரு கிரியேட் பண்ணுற ஒரு ஃபைல் வந்து ஒரு என்ன எடிட் பண்ணாலும், அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணாலும் அது ஒரு ஃபைல். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு நோட் எடுப்பீங்க. அந்த நோட்டு தான் ஃபைல். ஸோ நோட்டுக்குள்ளே ஒரு பேப்பர், ஒரு ஒயிட் பேப்பர், நீங்கள் ஒயிட் பேப்பரில் தானே எழுதுவீங்க. அந்த நோட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒயிட் பேப்பர் தான் ஆர்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த நோட்டை எடுப்போம். அந்த நோட்டு எந்த மாதிரியான நோட், அந்த ஃபைல் வந்து எந்த மாதிரியான சின்ன நோட்டா, இல்லை 80 பேஜஸ் நோட்டா, இல்லை A4 ஷீட் சைஸ் இருக்கிற நோட்டா, இந்த மாதிரியெல்லாம் டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம உள்ளே போய் அதை டிஃபைன் பண்ணலாம். அந்த ஃபைலை டிஃபைன் பண்ணணும். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து கஸ்டம் சைஸ் ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் இல்லை கஸ்டம் சைஸ் எனக்கு வேணும், இப்போ நான் விசிட்டிங் கார்டு மாதிரியான ஏதாச்சும் ஒன்று பண்ணுறேன்னா, அதுக்கு வித்து வந்து 90, ஹைட்டு வந்து 50, இந்த மாதிரி. ஸோ இது மாதிரி என்ன, போஸ்டருக்கு வந்து என்னன்னா ஒரு சைஸ் இருக்கும், ப்ரௌச்சருக்கு ஒரு சைஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து விசிட்டிங் கார்டுக்கு ஒரு சைஸ் வேணும் அப்படின்னா, நீங்கள் கூகுளில் போயிட்டு விசிட்டிங் கார்டு சைஸ் இன் இந்தியா அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் வந்து எம்எம்ல நீங்கள் எடுத்துக்கலாம். 90 mm × 55. ஆனால் நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ணணும்னா 95 mm and 60 அப்படின்னு போட்டுக்கணும். அந்த ஏன் 5 mm எக்ஸ்ட்ரா போடுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்படி நம்ம கஸ்டம் இதை வந்து நம்ம மெஷர்மெண்ட்டை நம்ம போட்டுட்டு, இது வந்து எம்எம், இன்ச்சஸ் இல்லை எம்எம். ஸோ அதனால் இப்போ மறுபடியும் ஏன்னா இது மாறிடுச்சா. ஸோ இப்போ 90 mm, சரி 95 mm, இது வந்து 60 mm. இப்போ நம்ம வந்து விசிட்டிங் கார்டு வந்து டிஜிட்டலாக பார்க்க போகிறதில்ல, பிரிண்டிங் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ பிரிண்டிங்னா ரெசல்யூஷன் வந்து 300லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இதுவே ஆர்ஜிபி கலர்ஸ் டிஜிட்டலில் நம்ம பண்ணுறதா இருந்தால் 72 to 150. ஒரு வீடியோ முடிஞ்சு இதில் 150, இது ஆர்ஜிபியாக இருந்ததுன்னா 72 to 150 வரைக்கும் நம்ம இது பண்ணுவோம். இது ஆனால் நம்ம இப்போ வந்து விசிட்டிங் கார்டு வந்து பிரிண்ட் தான் எடுக்க போகிறோம். அதனால 300ல் தான், பிரிண்டிங்னாலே 300ல் தான் ஸ்டார்ட்டே ஆகும். ஸோ 300 to 600, 400 வச்சுக்கலாம், இல்லை 500. ஸோ ஆனால் 300 கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ நான் இப்போ 300 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கலர் மோட்,
இதில் தான் நான் சொன்னது சிஎம்ஒய்க்கு ஆர்ஜிபி. நம்ம வந்து இப்போ வந்து பிரிண்டிங் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால சிஎம்ஒய்க்கு. இதுவே நான் ஸ்க்ரீனிங்கு இல்லை டிஜிட்டல் ஸ்க்ரீனிங்காக நான் யூஸ் பண்ணுறேன், ஒரு டிசைன் பண்ணுறேன்னா அது வந்து ஆர்ஜிபி கலர்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம இப்போ வந்து சிஎம்ஒய்க்கு எடுத்துக்குவோம். அவ்வளோதான். இப்போ அந்த பேப்பர் வந்து என்ன கலர் பேப்பர் வேணும், ஒயிட் கலர் வேணுமா, பிளாக் கலர் வேணுமா, அதெல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒயிட் மட்டுமே எடுத்துக்கிறேன். இதெல்லாமே ஆல்ரெடி இருக்கிறதே வச்சுட்டு நான் இப்போ க்ரியேட் கொடுக்குறேன். க்ரியேட் கொடுத்தா அன்டைட்டில்னு அந்த நேம் நான் சேவ் பண்ணேன். நான் இப்போ எப்படி சேவ் பண்ணுறது நான் சொல்கிறேன். அன்டைட்டில்ங்கிற நேமில் சேவ் ஆகிருக்கு இப்போதைக்கு. சிஎம்ஒய்கேங்கிற கலர் மோடு. ஸோ இப்போ ஓகே, இப்போதைக்கு இதாகிடுச்சு. இந்த பேப்பர் வந்து ஒயிட் பேப்பராக இருக்குது. ஓகேவா? இதுதான் நீங்கள் இப்போதைக்கு தெரியும். இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சு. இது முக்கியமான இது என்னன்னு தெரிஞ்சு நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, ஃபோட்டோஷாப்பும் இல்லுஸ்ட்ரேட்டரும் தான் பேசிக். ஸோ ஃபோட்டோஷாப்புக்கும் இல்லுஸ்ட்ரேட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃபோட்டோஷாப் வந்து பிக்சல் டிபெண்ட். ஸோ நான் இப்போ வந்து ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு வரேன்னா கொஞ்சம் ஜூம் போனாவே பிக்சலாக தெரியும். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு பிக்சலால் ஆனது தான் இந்த ஃபோட்டோஷாப். எல்லா இமேஜையும் பிக்சலாக மாற்றும். ஒரு சின்ன இமேஜ் கூட இது பிக்சலாக மாற்றி தான் ஒரு பெரிய இமேஜே கொண்டு வரும். அதுவே இல்லுஸ்ட்ரேஷன் வந்து எப்படின்னா வெக்டராக மாற்றிடும். ஸோ ஃபோட்டோஷாப்புக்கும் இதுக்கும் அதான். அது வந்து இல்லுஸ்ட்ரேட்டர் வந்து வெக்டர் பேஸ்டு, ஃபோட்டோஷாப் வந்து பிக்சல் பேஸ்டு. ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோஷாப்பில் இமேஜஸ் ஃபோட்டோஸ் வந்து எடிட் மட்டும்தான் பண்ண முடியும். எடிட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வெக்டார் ஷேப்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணணும், வெக்டார்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கெல்லாம் நம்ம இல்லுஸ்ட்ரேட்டர் போய்க்கலாம். அது வந்து இல்லுஸ்ட்ரேட்டரை பற்றி நம்ம அடுத்த இதில் வரப்போகிற வீடியோவில் இந்த ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இல்லுஸ்ட்ரேட்டர் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுதான். இப்போ இது வந்து இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ் வந்து நம்ம இது பார்த்தோம்னா இந்த விசிட்டிங் கார்டு வந்துச்சா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் இது வந்து மெனு பார்னு சொல்லுவாங்க. மெனு இது அப்படின்னா இது மெனு சொல்லுவாங்க. அதனால இது மெனு பார். இது வந்து ஆப்ஷன்ஸ் பார். இதுவுமே ஏன் ஆப்ஷன்னா இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இது பண்ணால் இப்போ இது ஒரு ஆப்ஷன் இப்போ வரும். அதுக்கப்புறம் இந்த டூல் எடுத்தால் இந்த எந்தெந்த டூல் எடுக்கிறீங்களோ அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அதனால ஆப்ஷன்ஸ் பார். இது வந்து அந்த டேப், ஃபைல் டேப். இது வந்து டூல் பாக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம படிக்கப்போம். ஓகேவா? இப்போதைக்கு நான் இந்த பேஜ் நான் சொன்னேன்ல, ஒரு பேப்பர் ஒயிட் கலர் பேப்பர், இதுதான் பேக்ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் கலர் பேப்பரை எப்படி நான் பிளாக்காக மாற்றுறது, க்ரீனாக மாற்றுறது, ரெட்டாக மாற்றுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ இது லாக்கில் இருக்குது, அதனால் இது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த லாக் எடுக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணால் லாக் எடுத்து ஓகே கொடுத்தா லாக் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா மறுபடியும் லாக் கொடுத்துட்டு மறுபடியும் இதை அமைச்சோம்னா இந்த லாக் எடுக்கலாம். எடுத்த உடனே எல்லா ஃபோட்டோ எடிட்டுக்கும் இதே ஃபார்மேட்டில். ஓகேங்களா? Ctrl+J தெரியுமா, இது ஒரு டூப்ளிகேட் ஆயிடும். ஸோ சோர்ஸ் என்னவோ அது வந்து நீங்கள் அப்படியே வச்சுருக்கோம். இப்போ ஒயிட்டுங்கிறனாலும் பிரச்சனை இல்லை, வெறும் பேக்ரவுண்ட் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ சோர்ஸ் இதுதான் சோர்ஸ். ஸோ இதை அப்படியே லாக் பண்ணிவிட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அது வந்து விசிபிள் இன்விசிபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது இப்படி இருந்துச்சுன்னா பிஎன்ஜி, இது எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ பேக்ரவுண்டே இல்லை, இங்கே ஒரு வெறும் இமேஜ் மட்டும் வச்சோம்னா பிஎன்ஜியாக அது சேவ் ஆகிடும். ஸோ இப்போ ஒயிட்டு. ஓகேவா? இப்போ நான் இது பிளாக் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இது வந்து இங்கே கீழே இருக்கு பார்த்தீங்களா, இது கீழே இருக்க பிளாக் கலர், மேலே வந்து ஒரு சாண்டல் கலர் மாதிரி. ஸோ அதை நான் ஒயிட்டுன்னு வச்சுக்கிறேன், இல்லை ரெட்டுன்னு வச்சுக்கிறேன். அது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேனல் ஓப்பன் ஆகும், கலர் பிக்கர். அதில் நான் இங்கே இப்படி இந்த ரெட்டு இதில் வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டேன். இதெல்லாமே வந்து லைட் கலர்ஸ், அதாவது அந்த ஒரு கலரோட லைட் வேல்யூ இருக்கும். இது அப்படியே இங்கே வந்து வர 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 இங்கே பிளாக், அதாவது டார்க் வேல்யூ இருக்கும் அந்த கலரோட. இப்போ ரெட்டுனா ரெட்டோட லைட் வேல்யூ எல்லாம் இங்கே இருக்கும், ரெட்டோட டார்க் வேல்யூ எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ அது இங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இது ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்தோன்னா வரவே இல்லை. இப்போ நான் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண 2 மெத்தடில் சேஞ்ச் பண்ணலாம். ஒன்று இங்கே ஒரு ஷேப் இருக்குன்னு இருக்கும், ஷேப் 2, அதை எடுத்து இதை இப்படி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம். ரெட்டு வந்துருச்சா?
இது ஒரு மெத்தட். இப்போ அது யூஸ் பண்ணாமையே பண்றது வந்து இது மேலே ஒரு கலர் இருக்கா, அது வந்து ஃபோர் கிரவுண்ட். மேலே இருந்தாவே முன்னாடி இருந்தாவே அது வந்து ஃபோர் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. இதே பின்னாடி இருந்தால் அது பேக்ரவுண்ட். ஓகேங்களா? முன்னாடி இருந்தால் ஃபோர் கிரவுண்ட், பின்னாடி இருந்தால் பேக்ரவுண்ட். பேக்ரவுண்டுக்கும் ஃபோர் கிரவுண்டுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து மிட் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணுறதுனா நோட் பண்ணிக்கிங்க. முன்னாடி இருந்தால் ஃபோர் கிரவுண்ட், பின்னாடி இருந்தால் பேக்ரவுண்ட். ஃபோர் கிரவுண்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து மிட் கிரவுண்ட். ஓகேவா? இப்போ இந்த ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்து நான் இங்கே அப்ளை பண்ணுவேன். அதுக்கு நம்ம என்னென்ன ஒன்று இதில் ஷேப் டூலில் பார்த்தோம். அது ஷேப் டூல் இல்லாமல் பண்ணோம்னா ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் ரெட் கலர் வந்துச்சா. ஸோ நம்ம பேக்ரவுண்டை ரெட் கலர் மாற்றும். பேக்ரவுண்டு இங்கே எழுதிக்கிறோம். அதை வந்து ஷார்ட் ஃபார்மில் பிஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ரெட் கலர் எனக்கு பிளாக் கலரில் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து இங்கே வந்து கலர் வந்து பின்னாடி இருக்கு. ஓகேவா? முன்னாடி இருந்ததுக்கு ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ்னு ஒன்று. இப்போ பின்னாடி இருக்கிற கலர் அப்படியே இல்லை அப்படியே ஆகும்னா கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் அமுத்தினா பின்னாடி இருக்கிற கலர் வரும். இல்லை எனக்கு கலரே இங்கே வந்து ஸ்வாப் ஆகணும், இது பிளாக் வந்து முன்னாடி வரணும், ரெட்டு வந்து பின்னாடி வரணும்னா எக்ஸ் அமுத்திங்கன்னா இப்படி மாறும். மறுபடியும் இப்படி சேஞ்ச் பண்ணோம், மறுபடியும் எக்ஸ் அமுத்தினா இப்படி மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிருக்கோம். இதை நான் சேவ் பண்ணுறேன். ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்குது. ஸோ இப்போ நான் இது பண்ணிட்டு நான் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் பிஎஸ் ஃபோட்டோஷாப் அப்படின்னு போட்டு இங்கே வந்து டிஜி கிரியேட் அப்படின்னு போட்டுக்கோங்க. அது பிஎஸ்பி ஃபைலாக தான் சேவ் ஆகும். ஓகேங்களா? இதை நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிஸ்டம் ஆஃப் பண்ணாலும் எனக்கு நாளைக்கு அது ஓப்பன் பண்ணோம்னா இப்போ ஓப்பன் ஃபைலில் போயிட்டு பிஜி அந்த டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு பிஜி கிரியேட் அப்படின்னா அந்த பிளாக் வந்துடும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நாளைக்கு வந்து இதில் என்னென்ன ஆட் பண்ணலாம், இதில் டூல் பார் என்னென்ன இருக்குது, டூல் பாக்ஸ் என்ன இருக்குது, என்னென்ன டூல்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன மெனுஸ் இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.